அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நெத்திலி கருவாடும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தொக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய நியூ அப்டேட்ஸை நீங்கள் டெய்லியும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக பார்க்க முடியும். கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேங்க. நெத்திலி கருவாடு எடுத்துகிட்டு அதில் இருக்க தலைப்பகுதி மட்டும் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கருவாடு வந்து எப்போதுமே க்ளீன் பண்ணும்போது ஒரு 6-7 தடவை தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அதோடைய ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். அதுவும் லாஸ்ட் தண்ணியில் நீங்கள் நல்ல சூடான தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு வராமல் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மண் வானல் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருவாடு தொக்குக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் கரைஞ்சி அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 5-6 பல்லு போல் பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு 3/4 வாசி அளவுக்கு வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடையும் சேர்த்துக்கலாம். கருவாடையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் கருவாடும் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கருவாடுலேயும் உப்பு இருக்கும், அதனால நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதங்கணும் எண்ணெயிலே. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வரணும். அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த தொக்குக்கு நம்ம புளி சேர்க்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கருவாடை எப்போதுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கருவாடு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.